எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ஜின் கொலாப்சிங். ஸோ இந்த HTML நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது உள்ள ஸ்மால் பாக்ஸ் 1, ஸ்மால் பாக்ஸ் 2 இருக்குது. காமன் ஸ்டைலுக்காக பாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை CSSல ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, நார்மல், அதுக்கு வந்து ஹைட் விட்த் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் 1 பாக்ஸ் 2க்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். அப்போ விசிபிளாக தெரியும். பாக்ஸ் 1 வந்து பாக்ஸ் 1, ஸ்மால் பாக்ஸ் 1. அதே மாதிரி இந்த பாக்ஸ் 2க்கு வந்து ஓகே. இப்போ என்கிட்ட 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு பிக் பாக்ஸ் இருக்குல்ல, அது உள்ள தானே அந்த 2 பாக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நான் அதை சென்டராக கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து விட்து கொடுத்துட்றேன். விட்து ஒரு 60% கொடுத்துட்டு, இது ஒரு பிஜி கலர் கொடுத்தீங்கன்னா தெரியும். பிளாக்கே கொடுத்துடலாமா, பிளாக் நல்லா இல்லை, ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை சென்டராக கொண்டு வரதுக்காக மார்ஜின் வந்து 0, டாப்பும் பாட்டமும் வேணாம், லெஃப்ட் ரைட் வந்து ஆட்டோ கொடுத்தாச்சு. 0 கூட இல்லாமல் ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாம், தப்பில்லை. ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த ஸ்மால் பாக்ஸ் 1க்கு நான் விட்து 100% கொடுத்தோன்னா அதோட பேரண்ட் விட்தை வந்து எடுத்துக்கும். ஸோ பேரண்ட்டோட விட்து ஆல்ரெடி 60% ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு இது ரெண்டுக்குமே நான் என்ன கொடுத்துட்றேன், இல்லைன்னா இதை அப்படியே கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டாலும் ஓகே தான். விட்து 100 பிக்சல் எடுத்து விட்டுட்டு விட்து வந்து 100%. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சரத்குமார் கட்சிக்கொடி மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது. அது தெரியாது, ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருக்கு. இப்போ மார்ஜின் கொலாப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதைத்தானே காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா. இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்மால் பாக்ஸ் 1 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகணும், அந்த ரெட்டுக்கு கீழே ஒரு 100 பிக்சல் கேப் வரணும். கரெக்டாக? ஸோ விழுது, கரெக்டாக விழுது. அதே மாதிரி நான் அந்த ஸ்மால் பாக்ஸ் 2க்கு வந்து மார்ஜின் டாப்பு கொடுத்தேன்னா இதுலேயே ஒரு 100 பிக்சல் கேப் வரணும். ஆனால் பாருங்கள், எந்த சேஞ்சுமே இல்லை. 100 பிக்சல் தான் மொத்தமாகவே கேப் விழுது. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்மால் பாக்ஸ் 1க்கு இந்த கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இந்த ஸ்மால் பாக்ஸ் 1க்கு மார்ஜின் பாட்டம் வந்து 100 பிக்சல் விழுது. ஸ்மால் பாக்ஸ் 2க்கு மார்ஜின் டாப் வந்து 100 பிக்சல் விழுது. ஆனால் ரெண்டுமே சேராமல் ரெண்டும் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து மார்ஜின் கொலாப்ஸ். ஸோ இதனால் இந்த 2 சைல்டுக்கு நடுவில் கொடுக்குறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இதை வந்து 200 பிக்சலாவோ இல்லை இதை 200 பிக்சலாவோ மாற்றிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து எந்த மாதிரி இடத்துல பிரச்சனை ஆகும்னா, ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சைல்டுக்கும் நடுவில் மார்ஜின் கொலாப்ஸ் ஆகும்போது பிரச்சனை ஆகும். ஸோ எப்போ மார்ஜின் கொலாப்ஸ் ஆகும் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் பாக்ஸ் 1உடைய மார்ஜின் பாட்டம் இது எங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த ஸ்மால் பாக்ஸ் 2ஓட மார்ஜின் டாப் அது எங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரே பாயிண்டில் ஆரம்பிக்கிறதுனால, அதாவது இதை நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ இதனுடைய மார்ஜின் பாட்டமும் இதனுடைய மார்ஜின் டாப்பும் வந்து ஒரே பாயிண்டில் ஆரம்பிக்கிறதுனால மார்ஜின் கொலாப்ஸ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் மார்ஜின் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். மேலே 100 பிக்சல், கீழே 100 பிக்சல். இப்போ இந்த ரெட்டுக்கு வந்து நான் மறுபடியும் ஒரு மார்ஜின் டாப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மார்ஜின் டாப். அப்போ வந்து ஆப்வியஸாக என்ன ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ரெட்டுனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த டோட்டல் பாக்ஸோட பிக் பாக்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரே பாயிண்டில் ஆரம்பிக்கிறதுனால மார்ஜின் கொலாப்ஸ் ஆக தான் செய்யும். இப்போ நான் இந்த இடத்துல 100 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற 100 பிக்சல் அது எடுத்துக்குது. இதுவே நான் ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டோட்டலாகவே 300 பிக்சல் தான் நமக்கு எடுத்திருக்கோம். ஆனால் எனக்கு எந்த மாதிரி சினாரியோ தேவைப்படும் அப்படின்னா, பேரண்ட்டுக்கு ஒரு தனி மார்ஜின் கொடுக்குற மாதிரியும் சைல்டுக்கு ஒரு தனி மார்ஜின் கொடுக்குற மாதிரியும் எனக்கு நிறைய இடத்துல சினாரியோ தேவைப்படும். அதை நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 300 பிக்சல் இருக்குது, இதுக்கு வந்து 100 பிக்சல் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 300 பிக்சல், இதுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் 100 பிக்சல் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எனக்கு எப்படி தேவைப்படும்னா, இந்த பேரண்ட்டுக்கு ஒரு தனியான மார்ஜினும் சைல்டுக்கு வந்து ஒரு தனியான ஒரு மார்ஜினும் தேவைப்படும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் பிரிக்கணும். அதாவது இது ரெண்டும் ஆரம்பிக்கிற அந்த சேம் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து பிரிக்கணும், நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பார்டர் பாட்டம் கொடுக்குறேன், இல்லை பார்டர் டாப் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நான் இதில் ஒரு 10 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படி கொடுத்தேன்னா, இப்போ பாருங்கள் இது வந்து பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம பிரிச்சிருச்சோம். இப்போ இந்த பேரண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட்டுக்கு மேலே மட்டும் இந்த 100 பிக்சல், பிக் பாக்ஸ்க்கு மேலே 100 பிக்சல் மார்ஜின் விழுது. ஸ்மால் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் தனியாக வந்து 300 பிக்சல் விழுது. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ இந்த பிக் பாக்ஸ்க்கு மேலே பாருங்கள், கம்ப்யூட்டரில் 100 பிக்சல் விழுது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்மால் பாக்ஸுக்கு பாருங்கள், மார்ஜின் 300 பிக்சல் தனியாக விழுது. இந்த ரெட் பாக்ஸுக்கு 300 பிக்சல் தனியாக விழுது.
இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்படி இல்லைன்னா பொதுவாக வந்து சிம்பிளாக எப்படி பிரிக்கலாம்னா பேடிங் சும்மா ஒரு 1 பிக்சல் மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்போவும் பிரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்குதா? இப்போ இந்த டோட்டல் பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் மார்ஜின் டாப் இருக்குது. இந்த ரெட் பாக்ஸுக்கு மேலே மட்டும் எனக்கு 300 பிக்சல் மார்ஜின் டாப் இருக்குது. இதை வந்து நாம் ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போது மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹெட்டிங், இதே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த H1 இருக்கு இல்லையா, இந்த H1 வந்து ஹெட்டிங்னு சொல்லி ஒரு கிளாஸ் உள்ள போட்டிருக்கேன். இப்போது இந்த H1உடைய பேக்ரவுண்ட் கலரை கட் பண்ணிவிட்டு நான் ஹெட்டிங் உள்ளே போடுறேன். ஹெட்டிங் உள்ள பேக்ரவுண்ட் கலர் போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் ஆரம்பிக்கிற இடமும் இந்த H1 ஆரம்பிக்கிற இடமும் ஒரே பாயிண்ட் தான். நீங்கள் வந்து இந்த பேடிங் இருக்கிறதுனால சரியாக தெரியாமல் இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹெட்டிங்குங்கிற டிவ் ஆரம்பிக்கிற இடமும் இந்த H1 ஆரம்பிக்கிற இடமும் சேம் பாயிண்ட் தான் இல்லையா? இது பாருங்கள், இதில் வச்சாலும் அதே பாயிண்ட் தான், இதில் வச்சாலும் அதே பாயிண்ட் தான். இந்த ஹெட்டிங்க்கு மட்டும் கொஞ்சம் மார்ஜின் டாப் கொடுக்குறேன். இந்த ஹெட்டிங் மட்டும் கொஞ்சம் மேலே கேப் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கும் நவுன்றது, இந்த டிவ்வும் சேர்ந்து வந்து மேலேருந்து மூவ் ஆகிடுது. ஆனால் நான் எதிர்பார்த்தது என்ன, இதுக்கு மேலே மட்டும்தான் இந்த பேக்ரவுண்டில் பிளாக் இருக்கணும், இந்த எல்லோவுக்கு மேலே மட்டும்தான் கேப் வரணும். ஆனால் ஏன் இது ஃபுல்லாக மூவ் ஆச்சுது? நான் கொடுத்தது H1க்கு மட்டும், எனக்கு ஏன் ஹெட்டிங்கோடு சேர்த்து மூவ் ஆச்சுது அப்படின்னா இந்த ஹெட்டிங்கும் H1ம் ஆரம்பிக்கிறது சேம் பாயிண்ட் தான், அதனால தான் அப்படி மூவ் ஆகுது. ஸோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா, இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஜஸ்ட்டு இடையில வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பேடிங் 1 பிக்சல் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், எனக்கு H1க்கு மேலே மட்டும் மார்ஜின் வந்து கேப் விழுது. ஸோ ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் நடுவில் மார்ஜின் கொலாப்ஸ் ஆகும்போது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சைல்டுனுடைய மார்ஜின் வந்து அதனுடைய பேரண்ட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்போ ரெண்டு வந்து ஒரே பாயிண்டில் ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் H1 ஹெட்டிங் ஒரே பாயிண்டில் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, இது வேறு எங்கேயோ கூட நீங்கள் ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்கலாம். இப்போ மார்ஜின் டாப் நம்ம இங்கே கொடுத்துருப்பீங்க, ஆனால் நான் இங்கே ஹெட்டிங்கில் எதுவுமே மார்ஜின் கொடுக்கவே இல்லை, இந்த ஹெட்டிங் ஏன் மூவ் ஆச்சுது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது அதனுடைய சைல்ட்லேருந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து மார்ஜின் கொலாப்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.